சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பவி கிட்ட பேசினியா இல்லையா? பேசினேன் சீதாமா. கடைசி நிமிஷம் வரைக்கும் அவ இப்படியே இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா. என்னதான்டா சொல்றா? தெரியல. தெரியலனா அவ மனசை விட்டு பேசினாதானே தெரியும். அவதான் அதுக்கு ரெடியாவே இல்லையே. எங்க வார்த்தையை விட்டுருவோமோன்னு ரொம்ப கவனமா இருக்கா. என்னடா இது? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இப்ப அவ மனசுல என்ன நினைக்கிறானே தெரியலையேடா. என்ன பண்றது? விதி எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும். நேத்து நைட்டு பவிகிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கும் இப்படித்தான் மனசுல தோணுச்சு. என்னடா சொல்ற? சரி, நான் ஆசிரமத்துக்கு கிளம்புறேன். இப்பவே வா. ஆமா, எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கான்னு கொஞ்சம் முன்னாடியே போய் பார்த்துட்டா நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். சரி, டாக்டரையும் கூட்டிட்டு போறல? இல்ல, நேத்து நைட் அவர் லேட்டா தான் தூங்க போயிருக்காரு. நீங்க வர்றப்ப அவரை கூட்டு வந்தா போதும். சரி பவி, நீ கிளம்புடா, நான் சொல்லிக்கிறேன். சரி, பவிய கூட்டிட்டு வந்துருங்க. சீதாமா, வா வித்யா. வாங்க டாக்டர். வாங்க. எப்படி இருக்கீங்க சீதாமா? நல்லா இருக்கேன். ஆதி ரெடிட்டனா? அவன் கிளம்பிட்டான். அப்படியா? பவி எங்க? பவி ஹாய் பவி. நீ என்ன இப்படியே இருக்க? இன்னும் கிளம்பலையா? டைம் ஆயிடுச்சு பவி. நான் வரல. வரலையா? என்ன சொல்ற பவி? இப்ப ஏன் வரலன்னு சொல்ற? இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல. ஓ, கல்யாணத்துக்கு வராம கோர்ட்டுக்கு போக போற? பின்ன கோர்ட்டுக்கு டைமுக்கு போக வேண்டாமா? என்ன பவித்ரா இப்படி சொல்றீங்க? நாங்க எதுக்கு அரவிந்த்? முதல்ல நான் கோர்ட்டுக்கு போயிடுறேன். கல்யாணத்தை முடிச்சிட்டு மத்தவங்க எல்லாம் மெதுவா வரட்டும். ஓ, மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது உடைச்சு பேசினா அப்படி என்ன குறைஞ்சு போயிட போற? இப்ப எதுக்கு சீத்தமா முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அத பத்தி இப்ப பேசி என்ன ஆக போகுது? தயவு செஞ்சு இந்த பேச்சை விட்டுருங்க. என்னது? இப்பதான் நான் ஆரம்பிக்கிறேனா? இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இத பத்தி பேசினதே இல்ல. சரி, அதெல்லாம் விடு. நான் இப்ப கடைசியா உங்ககிட்ட கேக்குறேன். ஆதி உன் மனசுல இருக்கானா இல்லையா? எனக்கு என்ன எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த கல்யாண பேச்சு தொடங்குனதுல இருந்தே நீயா இல்ல? அதுவாவது தெரியுமா உனக்கு? நான் எப்பவும் போலதான் இருக்கேன் அப்படின்னு நீ மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க. ஒன்ன நீயே ஏமாத்திட்டு இருக்க பவி. நாங்களும் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். என்னைக்கு ஆதி சங்கவி கல்யாணத்தை பத்தி பேச்செடுத்தாங்களோ உன் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை பவித்ரா. எங்க எல்லாருக்கும் அப்படித்தான் தெரியுது. பல சந்தர்ப்பங்கள்ல பல விதமா நாங்க இதை பத்தி உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணோம். ஆனா நீங்க தான் யார்கிட்டயுமே மனசு விட்டு பேசல. கரெக்ட். வெளிப்படையா சொல்லணும்னா எங்க யாருக்குமே சங்கவி ஆதி கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லதான். உனக்கு கூட ஆதியை விட்டு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு தான் எங்களுக்கு தோணுது.
ஏன் இப்படி ஆள் ஆளுக்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்ப வந்து இப்படி பேசுறீங்க? இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல பவி. என்ன கெட்டு போகல? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்ளோ நாளா எல்லாரும் எங்க போனீங்க? ரொம்ப சந்தோஷமா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து ஆள் ஆளுக்கு என்ன நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க? யாரு? நாங்க பேசலையா? நான் வந்து உங்ககிட்ட பேசல? ஆதி பேசலையா? பாட்டி வந்து உங்ககிட்ட கெஞ்சலையா? ஏன் டாக்டர் கூட உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணல? ஆதி உன் மனசுல இருக்கானான்னு கேட்கவே இல்லையேன்னு எங்க மேல பழிய போடுறியே? நீதான் எங்களை பேச விடாம வாய் அடிச்சு வச்சிருக்க. நாங்களா வந்து கேட்டப்ப கூட வாய திறந்து ஆமான்னு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் வர நாங்க விட்டுருப்போமா? எப்படி சீதாமா? எப்படி சொல்லுவேன்? சங்கவிய கல்யாணம் படிக்கிறேன்னு ஆதியே சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி சீதாமா சொல்லுவேன்? ஏன் அவன் சொல்லலன்னா விட்டுருவியா? அவன் சட்டையை பிடிச்சி ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்க மாட்டியா? சீதாமா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பவித்ரா. நீங்களும் அதையும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. ஒரு சந்தர்ப்பத்துல கூட ஆதி கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுனதே இல்லையா? அவனை மட்டும் நீ காரணம் சொல்லாத பவி. அவன் எவ்வளவோ கெஞ்சி இருக்கான். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம பாவம் அவன் என்னதான் பண்ணுவான்? ஆக்சுவலி எனக்கு ஆதிக்கும் சங்கவிக்கும் கல்யாணங்கிறத நம்பவே முடியல. ஆதியும் நீயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தானே இருந்தீங்க. திடீர்னு என்னாச்சு பவி? போதும், தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? தயவு செஞ்சு போங்க. கிளம்பிட்டீங்கல்ல, போங்க. போகதான் போறோம். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வீராப்ப இருக்க கூடாது பவி. பவித்ரா, இப்படி கேள்வி கேட்டு சங்கடப்படுத்துறோம்னு நினைக்காத. உன் மேல இருக்கிற அக்கறையால தான் பேசுறோம். இப்ப கூட கொஞ்சம் இறங்கி வந்தேன்னா அவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைங்க ஐயா. சரியான கல் நெஞ்சக்காரி. தானா மண்ண வாரி அவ தலையிலேயே போட்டுக்கிட்டா நாம என்ன பண்ண முடியும்? அண்ணி ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து யோசிச்சு பாருங்க. இப்ப கூட ஒன்னும் கேட்டு போல. மனசுல இருக்கிறத சொல்லுங்க, நாங்க பேசுறோம். நானே எல்லார்கிட்டயும் போய் பேசுறேன். கீர்த்தி, நீ கிளம்பு. வா கீர்த்தி, இவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல.